Daily. Taste the Daily. தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்து வரக்கூடிய சூழலில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளியேறியது ஏன் என ஆளுநர் மாளிகை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வெளியேறியது ஏன் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல் விவரங்களை சொல்லலாம். ஆளுநர் மாளிகை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் ஏன் தற்போது இந்த துவக்கத்திலிருந்து வெளியேறிய காரணத்திற்காக ஏன் என்ற அடிப்படையில் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது இன்று காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் இந்த நிகழ்ச்சி, அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்கும் என்ற அடிப்படையில் வந்த அவருடன் ஏற்கனவே எழுதி வைத்ததை, அதாவது அரசின் சார்பில் கொடுத்த அந்த ஆளுநர் மாளிகையுடைய உரையை படிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதாவது முதற்கட்டமாக ஆரம்பித்து விட்டு அவர் சென்றால் கூட சபாநாயகர் தொடர்ச்சியாக அதை வழிமொழிவார். எனவே அதன் அடிப்படையில் அவர் முதல் கட்டமாக பேசிவிட்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தொடர்ச்சியாக அவர் புறக்கணித்து விட்டு தற்போது வெளியே சென்றிருக்கிறார். சட்டப்பேரவை தொடக்கத்தில் தேசிய கீத பாட வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்ததாகவும் அதை சட்டப்பேரவை ஏற்கவில்லை என்றும் தற்போது ஆளுநர் மாளிகையின் சார்பில் பதில் அளித்திருக்கப்பட்டது. அதாவது ஏன் சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி காரணத்தை தற்போது வருகிறார். அந்த காரணத்தின் அடிப்படையில் உரையை படிக்காமல் ஆளுநர் சட்டப்பேரவையில் கிளம்பியதற்கு காரணத்தை தற்போது அவர் கூறுகிறார். குறிப்பாக இந்த தேசிய கீதம், அதாவது அவை துவங்குவதற்கு முன்னதாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் என்ற அடிப்படையில் தற்போது அதன் ஒரு காரணத்திற்காக மட்டுமல்ல, பல காரணங்களை சுட்டிக்காட்டி தற்போது ஆளுநர் வெளியே சென்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஆளுநர் உள்ளே வந்தவுடன் அதிமுக மற்றும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பதாகைகள் ஏந்தி தொடர்ச்சியாக அந்த சார் என்ற அந்த பதாகையை ஏந்தி அவரிடம் ஆளுநருக்கு முறையிட்டார்கள். தொடர்ச்சியாக உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆளுநரிடம் முறையிட்டார்கள். எனவே இன்றைய தினம் அந்த ஆளுநர் அவர்கள் தற்போது உடனடியாக வந்தவுடன் ஒரு 2 நிமிடத்திற்குள்ளாக மீண்டும் வெளியே சென்று விட்டார். அந்த அடிப்படையில் ஏன் நாங்கள் வெளியே சென்றோம் என்ற அடிப்படையில் அவர் தற்போது ஆளுநர் மாளிகை பதில் கொடுத்திருக்கிறது. அந்த பதிலின் அடிப்படையில் தேசிய கீதம், அதாவது தேசிய கீதம் முன்னதாக அவை துவங்குவதற்கு முன்னதாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். அதை அவர்கள் ஏற்கவில்லை. அதன் அடிப்படையில் வெளியே சென்று விட்டதாக தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கமாக அளித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த ஆளுநர் உரையுடன் இன்றைய துவங்க இருக்கிறார். இந்த வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் மாளிகையுடன் தான் இது துவங்கியிருக்க வேண்டும். ஆனால் தற்போது ஆளுநர் உரையுடன் துவங்க வேண்டிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரை இல்லாமலே தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிலும் அதிமுக உறுப்பினர்கள் தற்போது வெளியேறி தங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுவாக ஆளுநர் உரையுடைய துவங்கக்கூடிய இந்த யானது வருகின்ற ஒரு வாரம் இது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு வாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் உரை இன்று அமையாமல் இருக்கிறது. குறிப்பாக கடந்த வருடத்தின் போது ஆளுநர் உரையுடன் தான் துவங்கப்பட்டது. அப்போதும் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆளுநர் தன்னுடைய ஒரு உரையை நிறைவு செய்துவிட்டு தான் சென்றார். ஆனால் தற்போது ஆளுநர் உரையை படிக்காமல் அவர் சென்றிருக்கிறார். முன்னதாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்று இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறார். தேசிய கீதம் பாடிவிட்டு தான் ஆளுநர் உரையை துவங்க வேண்டும் என்று. ஆனால் தமிழக அரசின் சார்பில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டி அதன் காரணமாகவே தான் வெளியேறிவிட்டதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Taste the Daily. நிகழ்தகவு
குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.